எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி ரகு கோபால் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ், லோகேஷ் ஃப்ரம் செய்யார்ந்து வரேன். நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது. லாஸ்ட்டு வந்து ஒரு 2019 இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே ட்ரேடிங்கை நான் ஒரு நபர் மூலிமா தெரிஞ்சுக்க அந்த ஸ்டேஜில் இருந்தேன். அந்த ஸ்டேஜ்லேருந்து நான் இப்போ அந்த நபர் போன பிறகு இதை நானே கரியரை சூஸ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டராக இதை தேடிட்டே இருந்தேன். இப்போ எஸ்பெஷலி வந்து இந்த 1 இயராக வந்து நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட கிளாஸ் போயிருக்கேன், நிறைய டைப் ஆஃப் ட்ரேடரையும் பார்த்துருக்கேன், கிளாஸ் இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். அது எல்லாமே வந்து பார்க்கும்போது எக்கச்சக்கமான டெலகிராம் குரூப்ஸில் நான் நிறைய இருந்திருக்கேன். இத்தனை குரூப்ஸ் எல்லாமே போய் தேடி பார்த்தோன்னாக்கா நான் லாஸை தான் நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபியூ டேஸ் வரைக்குமே. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 6 மந்த் நினைக்கிறேன், 6 மந்த்தாக நான் வந்து சாரோட BMR பூல்ஸ் அகாடமியை வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஸோ ரீசெண்டாக செக் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு என்ட்ரியும் அதை பேஸ் பண்ணி எடுக்காமல், ஏன்னா நிறைய லாஸ் பண்ணதால் ஒன்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல செக் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே அவ்வளோ அக்யூரேசியாக இருந்தது. ஸோ சம்திங் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. எக்கச்சக்கமான இந்த பிவோட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இல்லை இந்த மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணவனுக்கு இது சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்ததை சரி இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட கால் பண்ணி ஒரு நாள் நைட் பேசுகிறேன். சார் இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30 லேக் பக்கமாக லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியலை, எதனா ஒரு சஜஷன் கொடுங்க சார். உங்கள்கிட்டயே வந்து அந்த 10 டே கிளாஸ் வரலாமா, இல்லை 5 டே ஆன்லைன் கிளாஸ் வரலாமா, இன்றைக்கி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை 1 டே கிளாஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட பேசியிருந்தேன். ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் கூட பார்க்காம என்கிட்ட ஃப்ரீயாக பேசி, ஸோ நீங்கள் உங்களுக்கு முதல்ல இதை பண்ணுங்கள், நீங்கள் நிறைய லாஸில் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு முதல்ல என்ன மெத்தடுன்றத முதல்ல புரிஞ்சுங்க, எடுக்கிற என்ட்ரி சரியாக தப்பா அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் உங்களால் வெயிட்டே பண்ண முடியும். நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எடுக்கிற என்ட்ரி மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அப்போனா நீங்கள் எந்த இடம் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வெயிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளோட மெத்தட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் சொன்னார். ஸோ ஜஸ்ட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, இதுவும் 10ஓட 11 ஒரு கிளாஸாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் இங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நான் இது வரைக்கும் ஒரு 11 பேர்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் கிடைக்காது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலும் கிடச்சிது, ப்ளஸ்ஸு நிறைய நாலேஜ். ஆனால் இவ்வளோ இந்த 3 வருஷமாக நான் ஒர்க் அவுட்டே பண்ணலாம் தான் சொல்லுவேன். அந்த கிளாஸ் போனதெல்லாம் கூட விட்டுருங்க, இப்போ இத்தனை 3 வருஷமாக நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தோணுது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு இவ்வளோ பார்க்கணுமா, இவ்வளோ விஷயம்லாம் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு அக்யூட்டாக தெரிய வந்தது. ஸோ இந்த நாள்லேருந்து நான் பெருசாக பணம் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் மார்க்கெட்டை தொலைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஸோ வாய்ப்புக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.